delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த படம் ரிலீஸ் அப்போ அதிகம் பேசப்படுதுன்னா சூர்யா சாரோட இந்த டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணது தான். அது சூர்யா சாருடைய பொறுப்புணர்ச்சியா இல்லை அந்த சிச்சுவேஷன்? சூர்யா சார் கார்த்திக் சார் எப்பவுமே அப்படிதான். அவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க, இல்லை அவங்க குடும்ப நண்பர்கள் தான், உறவினர்கள் தான். அந்த நிறுவனத்தோட நான் ஒரு 5 வருடம் பணியாற்றிருக்கேன், அதனால சொல்கிறேன். அப்படி கிடையாது. அவங்க எல்லா தயாரிப்பாளரும் எப்படியாவது வந்து சக்ஸஸ் பண்ணணும், என் தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். அக்ரிமெண்ட் படி என்ன சொல்லலாம், என் பணத்தை டிடியை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கணக்கு கூட கேட்கல, எப்படி பிரேக் வேணா அதெல்லாம் பிரேக் வேணா ப்ராஃபிட்டா. நான் இப்படி சொன்ன உடனே அவர் வந்து ராஜசேகர் சார் சொன்னார், இல்லை மேடம் வேணா சொல்லிட்டாங்க, நீங்கள் எடுத்துட்டு போங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது, எனக்கு மனசு கேட்கல. ஒரு 2-3 crores லாபம் வரும்னு நினைச்சாங்க, நீங்கள் கிடைக்கலன்ற போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு படம் பண்ணலான்னு கூட சொல்கிறாங்க, உங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சம்பளம் கொடுத்ததே போகிறோம், இது எக்ஸ்ட்ரா அந்த சம்பளம் வேணாம் எனக்கு, நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு சம்பளம் கொடுத்துருக்கீங்க, அது போகிறோம்னு சொன்னாங்க. நான் எடுத்த படம் வந்து ஒரு 6-7 கோடி பட்ஜெட் தான். அதுக்கே இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து நம்மளுக்கு அன்பு செலுத்துறாங்கன்னா, ஒரு 150 கோடி ரிஸ்க் எடுத்த ஒரு தயாரிப்பாளருக்கு அவங்க எவ்வளோ அன்பில் இருப்பாங்க. நம்ம கூட இப்போ தயாரிப்பாளர் மற்றும் திரைத்துறை ஆளுநர் போஃப்டா திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த படம் ரிலீஸ் அப்போ அதிகம் பேசப்படுதுன்னா சூர்யா சாரோட இந்த டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணது தான். அது சூர்யா சாருடைய பொறுப்புணர்ச்சியா இல்லை அந்த சிச்சுவேஷன்? சூர்யா சார் கார்த்திக் சார் எப்பவுமே அப்படிதான். அவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க, இல்லை அவங்க குடும்ப நண்பர்கள் தான், உறவினர்கள் தான். அந்த நிறுவனத்தோட நான் ஒரு 5 வருடம் பணியாற்றிருக்கேன், அதனால சொல்கிறேன். அப்படி கிடையாது. அவங்க எல்லா தயாரிப்பாளரும் எப்படியாவது வந்து சக்ஸஸ் பண்ணணும், யாராலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நான் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் இல்லை. நான் வந்து என்ன நடந்ததுன்னா, என்னோடய படம் காற்றின் மொழி படத்தை வந்து நான் ஜோதிகா மேமோட பண்ணேன். அந்த படம் பண்ணும்போது கரெக்டாக நாங்கள் ரிலீஸ் தேதி வரையும் எங்களுக்கு கஜா புயல் வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ரிலீஸ் நவம்பர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கஜா புயல் வந்து அது வரையும் திருச்சியில் இருந்த கஜா புயல் வந்து சிட்டி செங்கல்பட்டில் மழை பெய்யுது. படம் வந்த அன்றைக்கி. இப்போது நான் எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கு. படம் வந்து நல்ல படமாக டாக் வருது, நிறைய அப்ரிசியேஷன் ஜோதிகா மேடத்துக்கு. படம் வந்து பிக்கப் ஆகுது, ஆனால் மழை பயங்கரமாக கொட்டுது. எனக்கு வர வேண்டிய கலெக்ஷன் வரல. ஓகேங்களா? அப்போது நான் மேடத்துக்கு வந்து கடைசியாக கொடுக்க வேண்டிய ஒரு சம்பளம்லாம் இருக்குது, ஒரு தொகை இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஒரு செகண்ட் வீக் நல்லா பிக்கப் ஆகி அந்த படம் ஓடி நான் பிரேக் ஈவனில் வந்துட்டேன். ஓகே. ஆனால் எனக்கு வர வேண்டிய லாபமாக வரல. செகண்ட் வீக் பிரேக் ஈவன் வருது, எனக்கு வருது. ஆனால் மிகப்பெரிய வெற்றியாக அடைய வேண்டிய படம் எனக்கு பிரேக் ஈவனில் போய் நிற்கிது. நான் வந்து அவங்க வந்து செகண்ட் வீக் 4 வீக் முடிஞ்ச உடனே நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை வந்து ரிலீஸ் பிறகு கொடுக்குறேன்னு எழுதியிருந்தேன். நான் ரிலீஸ் பிறகு அந்த தொகை எடுத்துகிட்டு போகிறேன். சின்ன அமௌண்ட் கிடையாது, ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து அந்த டிடி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஆஃபீஸில் அங்கே எனக்கு வந்து இன்னொரே அந்த ஞாபகம் இருக்குது. மனசார அது நான் சொல்கிறேன். அவங்க எந்தளவு மனசார நினச்சாங்கன்னா, அவங்க என்னை வந்து ராஜசேகர் சார் என்னை கேட்டார், மேடம் வந்து உங்களை கேட்க சொன்னாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சா இந்த படம் அப்படின்னு. சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எனக்கு பிரேக் ஈவன் ஆகிடுச்சு, நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன், மேடத்துக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இது கொடுத்தா உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் ஆகுமா லாஸ் வருமா அப்படின்னாங்க. பிரேக் ஈவன் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு என் ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க போய் வேறு ரூமில் பேசிட்டு வந்துட்டு, இல்லை மேடம் வானா சொல்லிட்டாங்க, ஓகே உங்களை எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. நான் வந்து உடனே மேடத்துக்கு மெசேஜ் போட்டேன். ஏன்னா அவங்க வந்து பர்சனலாக வந்து பேச வேணாம் சொல்லிட்டு ராஜசேகர் சார் மூலமாக பேசுகிறாங்க. நான் மேடத்துக்கு மெசேஜ் போட்டேன், மேடம் நோ ஐ எம் நாட் அக்ரீயிங், யூ ஷுட் டேக் திஸ். இதனால தான் பேசல, இது ஒரு சங்கடமாக அவங்களுக்கு என்னென்னா என்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சுக்க வேணாம் ராஜசேகர் சார் மூலமாக கேட்குறாங்க. அப்போ நான் வந்து எனக்கும் அவங்களுக்கு எந்த குடும்பம் இதெல்லாம் கிடையாது. அவங்க கூட நான் வந்து நண்பர்களாக, அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான நண்பர்களை, நானும் ஒருத்தன், அவ்வளோதான். நான் ஒன்றும் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. அக்ரிமெண்ட் படி என்ன சொல்லலாம், என் பணத்தை டிடியை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கணக்கு கூட கேட்கல, எப்படி பிரேக் வேணாச்சு அதெல்லாம் கேட்கல, உங்களுக்கு பிரேக் வேணா ப்ராஃபிட்டா. நான் இப்படி சொன்ன உடனே அவர் வந்து ராஜசேகர் சார் சொன்னார், இல்லை மேடம் வேணா சொல்லிட்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது, எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா அவங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும். எனக்கு கஜா புயல் வந்து என்ன பாதிச்சதுன்னா அவங்க அப்படி இல்லை, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு 2-3 crores லாபம் வரும்னு நினச்சாங்க, நீங்கள் கிடைக்கலன்ற போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு படம் பண்ணலான்னு கூட சொல்கிறாங்க, உங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப தேங்க் பண்ணி மேடம் சொன்னேன், மேடம் இதை அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு. அவங்க ஒரே வருத்தப்பட்டாங்க, ப்ளீஸ் லீவ் திஸ் மேட்டர், வி டோன்ட் வாண்ட் டு டேக் இட், நீங்கள் சம்பளம் கொடுத்ததே போகிறோம், இது எக்ஸ்ட்ரா அந்த சம்பளம் வேணாம் எனக்கு, நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு சம்பளம் கொடுத்துருக்கீங்க, அது போகிறோன்னு சொன்னாங்க. நான் எடுத்த படம் வந்து ஒரு 6-7 கோடி பட்ஜெட் தான். அதுக்கே இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து நம்மளுக்கு அன்பு செலுத்துகிறாங்கன்னா, ஒரு 150 கோடி ரிஸ்க் எடுத்த ஒரு தயாரிப்பாளருக்கு அவங்க எவ்வளோ அன்பில் இருப்பாங்க. ஒரு எஸ்ஆர் பிரபுக்கோ இல்லை ஞானவேல் சாருக்கோ இல்லை பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மணுக்கோ அவங்க வந்து அவ்வளோ கேர் எடுப்பாங்க.
அவளை நம்பி யார் படம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ சூர்யா சாரும் கார்த்தி சாரும் அப்படின்னா they will go out of the way. அதாவது பியாண்ட் எவ்ரி லிமிட்டு போயிட்டு என்னை எடுத்த தயாரிப்பாளர் வந்து பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது, அவர் எப்படியாவது காப்பாற்றணும், அவர் ஏதாவது ஒரு சர்வை பண்ணிடணும், அவர் வந்து தொடர்ந்து சினிமா தயாரிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் ஞானவேல் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எஸ்ஆர் பிரபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, லக்ஷ்மணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு அந்த நன்றி உணர்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது நான் வந்து என்னால் நம்பவே முடியல. எனக்கு அப்போதுலேருந்து என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்கிறேன், இன்னுங்க ஒத்துக்க மாட்டேன்றமா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என் மேடத்துக்கு நான் வேணா மெசேஜ் போட்டோமா, நிலையில் நான் போட்டாவே நம்ம நோன்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது நம்ம அவங்களுக்கு அடுத்த படத்தில் நம்ம பெருசாக சம்பளம் கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து நான் 2-3 கதை பிச் பண்ணும்போது அவங்க பாம்பே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, சார் நான் இப்போ பாம்பேயில் தான் படம் நடிக்க போகிறேன், அதனால் நீங்கள் பாம்பேயில் ஏதாவது படம் பண்ணுறதுனா நம்ம அங்கே பேசலாம், இங்கே வேணாம் சார், இங்கே சென்னையில் உட்கார்ந்துட்டு நான் நடிக்கிறது, என் பசங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஐ ரியலி மிஸ் ஒர்க்கிங் வித் சூர்யா சார் ஃபேமிலி அண்ட் ஜோதிகா மேம். இல்லைனா அவங்க இங்கே இருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இன்னொரு படம் பண்ணியிருப்பாங்க. நான் கதையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணோம், அந்தளவு நாங்கள் பண்ணோன்னு ஆசைப்பட்டோம். அந்த கேர் இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, அந்த மாதிரி நடிகர்கள் இருக்கும்போது தான் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் இருக்க முடியும். இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ கிரீனோ சரி, இல்லை வந்து ட்ரீம் வாரியர்ஸோ சரி, இல்லை பிரின்ஸ் பிக்சர்ஸோ தொடர்ந்து படம் எடுக்க முடியுதுன்னா இந்த 2 பேரும் காட்டுற அந்த ஒரு அன்பு தான். இவங்கெல்லாம் எல்லாரும் உறவினர்கள்லாம் சொந்த தம்பி அப்படிலாம் இல்லை, உறவினர்கள்லாம் தூரத்து உறவினர்களுக்கு தான். அதில் பிரின்ஸ் பிக்சர்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னை எப்படி ஃப்ரெண்டு மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி அவங்க குடும்பத்திலே ஃப்ரெண்டாக இருக்கிற எல்லாருக்குமே அவங்க கேர் எடுக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஃபேமிலி திங் தான், அவங்க ஃபேமிலி திங்காக பார்ப்பாங்க. எங்கள் தயாரிப்பாளர்னா என் ஃபேமிலி. அதாவது நான் ஒரு ப்ரொடியூசரோட பயணிக்கிறேன் வச்சுங்களேன், அவங்க எங்கள் ஃபேமிலி. அவங்க வந்து சக்ஸஸ் ஆகும், அவங்க லாஸ் ஆகிடக்கூடாது. இது 2 பேருடைய 2 ஹீரோக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். இது எல்லா ஹீரோக்கும் இருக்கும்போது இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பயப்படாமல் படம் எடுக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை, பல ஹீரோக்கள் இருக்காங்க. பட் நான் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் நம்முடைய பார்ட்னர் நம்மளோட சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஹீரோ நினச்சிட்டாலே போகிறோம். தயாரிப்பாளருக்கு தைரியமாக படம் எடுப்பாங்க. ஏன்னா ஹீரோ இருக்கார்ல, என் ஹீரோ என்னை காப்பாற்றிடுவார், என்னை எப்படியாவது வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவார் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணாலே போகிறோம். ஈஸியாக படம் எடுக்க முடியும், தைரியமாக எடுத்துகிட்டே போகலாம். பிரசாந்த் நீல் சாராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊரினுடைய மிகப்பெரிய டைரக்டர்ஸாக இருக்கட்டும், தே ஆர் ப்ரிஃபரிங் டாலிவுட். அங்கே உள்ள ஹீரோஸ் வச்சு பண்ணுறாங்க, நல்ல விஷயம் தான். பட் இதை வந்து நம்ம சினிமா ரசிகராக எப்படி சார் இது? இல்லை அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு லாங்குவேஜே இல்லை. நம்ம எல்லா சினிமா பார்க்குறோம். இப்போ பெட்டி பற்றி கேள்வி கேட்குறீங்க, ஒரு டிராகன் பற்றி ஏன் கேட்குறீங்க? தெலுங்கு நடிகர்கள் கேட்கல, அது வந்து பேனடே படம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வரது திருஷ்யம் 3 தான் பார்த்துட்டு வரேன். ஓகே, திருஷ்யம் 3 பார்த்துட்டு தான் வரேன். மோகன்லால் சார் படத்தை பார்த்து அவ்வளோ ரசித்து வரேன். எதுக்காக நம்ம போகிறோம்? ஒரு மலையாள படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு லாங்குவேஜே இல்லை, எல்லா சினிமாக்களையும் பார்த்துட்ருக்கோம். நான் பேட்ரியட் போய் பார்த்துட்டு வந்தேன், டிராகன் திருஷ்யம் பார்த்துட்டு வரேன், அது மாதிரி ஹிந்தி சினிமா பார்த்துட்டு வரேன், அது மாதிரி தெலுங்கு சினிமா, எல்லா சினிமாக்களையும் பார்க்குற ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்படின்வாங்க. அதாவது லாங்குவேஜ் எனிமோர் கண்ட்ரோல் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் எல்லா லாங்குவேஜும் பார்க்க ரெடியாக இருக்காங்க. சப்டைட்டில் இருந்தால் போகிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நான் ட்வீட் போட்டால் வச்சுக்க சார் சப்டைட்டில் இருக்கா? அவங்களுக்கு ஒன்று தான் தேவை, அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதாவது எனக்கு சப்டைட்டிலோட கொடுத்துரு, நான் உட்காந்து படம் பார்க்க எந்த லாங்குவேஜ் படத்தை ரெடியாக இருக்கிறன்ற ஒரு ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்தாச்சு. படம் நல்லா தான் போகிறோம், அவங்களுக்கு படம் தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது இது தெலுங்கு படம் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேணாம், அவங்க தமிழ் படத்தையும் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ தமிழ் படம் கருப்பு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வசூல் பண்ணிட்டு இருக்கு ஆந்திரா தெலுங்கானால. அதே மாதிரி இதுலேயும் கர்நாடகாவில் நல்லா போயிட்டு இருக்கு, கேரளாவில் நல்லா போயிட்டு இருக்குன்னா அப்படின்னு அர்த்தம் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் எனிமோர். முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லா லாங்குவேஜ் படத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. கருப்புன்ற உணர்வுபூர்வமான படத்தை, ஒரு கருப்பு சாமி வந்து தமிழ்நாட்டு சாமி மாதிரி தான், அது வந்து தெலுங்குல இருக்காரு, கன்னடத்தில் இருக்கா சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எப்படி நம்ம காந்தாரா படத்தை ரசிச்சோமோ, ஏன்னா காந்தாரா டேட்டி வந்து நம்ம ஊரில் சம்மந்தமே இல்லை, ஆனால் நம்ம ரசிச்சோமா இல்லையா? அந்த கூஸ் பம்ப் பட்டு வந்ததா இல்லையா நம்மளுக்கு? அந்த ஒரு ஓ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணமா இல்லையா? அது மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு கருப்பு வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணப்படுது, கர்நாடகாலையும் கேரளாலையும். அப்படி இருக்கும்போது தமிழ் படங்களை அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது தெலுங்கு படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம், மலையாளத்தை செலிப்ரேட் பண்ணோம். அதுதான் சினிமா. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சார், இந்த பேன் இண்டியா பிகிஸில் வந்து மற்ற ஊர் ஹீரோஸ் நடிக்கிற மாதிரி தமிழ் ஹீரோஸ் நடிக்காதது காரணம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கோமா, இல்லை மார்க்கெட்டே அப்படி ட்ரிஃப்ட்? அப்படிலாம் இல்லை, அமையணும், கதை அமையணும். யாரும் இங்கே அப்படிலாம் ஒதுங்கிலாம் இல்லை, நம்ம ஹீரோக்கள் அப்படிலாம் ஒதுங்கி இல்லை. ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ராமாயணம் எடுத்து பாருங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யஷ் அங்கே போயிட்டு ராவன் நடிக்கிறார், ரன்பீர் கபூர் ராமா நடிக்கிறார், சாய் பல்லவி போயிட்டு இது அங்கே சீதா நடிக்கிறாங்க, இன்னும் பல நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க நம்ம ஊரில் சவுத் இந்தியா ஆளுங்கள்லாம். அப்போது இது இட்ஸ் ஆல் அபவுட் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இந்த ஹீரோக்கு பிடிச்சதுன்னா அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ யஷ்யே போய் ராவணா நடிக்கிறோம், அவருக்கு அது பிடிச்சிருக்கு, நம்ம போய் பண்ணலாம், நம்ம பேன் இண்டியா எல்லாம் இன்னும் பெரிய ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது, தமிழ் ஆளுங்களுக்கும் இருக்குது. அமையணும், நல்ல கதை அமையணும், நல்ல கேரக்டர் அமையணும்,
கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு அமைஞ்சதுன்னா எல்லாம் இப்போ தனுஷ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட வரிசையாக 3 படம் அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சூர்யா சார் வந்து ஹிந்தியில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்காரு. கார்த்தி சாரும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அந்த லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ. அப்போது எல்லாருக்குமே ஆசை இருக்குது, கதை அமையணும், கேரக்டர் அமையணும்ல. சரி, அவங்களுக்கான ஒரு 60 நாள் 80 நாட்கள் டைம் வந்து தமிழில் ஒரு பெரிய படம் நான் கொடுக்க முடியும், இல்லை தெலுங்கில் பண்ண முடியும்னா ஏன் ஹிந்தியில் போய் நான் சைட் கேரக்டர் பண்ணணும்? ஒரு முக்கியமான கேரக்டர்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், கார்த்தி சார் போய் தெலுங்கில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. தெலுங்கில் ஒரு முக்கியமான டைரக்டருடைய படத்தில் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கு. ஓகே, தெலுங்கு தமிழ் படமா? ஏன்? பிகாஸ் ஒரு நல்ல கதை கிடச்சிருக்கு, அது தெலுங்கு படமாக இருந்தாலும் நான் பண்ண ரெடி, தெலுங்கு தமிழில் நான் பண்ண ரெடின்னு போகிறார்ல தோழா மாதிரி ஒரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது புது கதைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ வெங்கி எட்லூரி கதையில் ஏன் வந்து விஸ்வநாதன் சன்ஸில் சூர்யா சார் நடிக்கிறார், அந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்க நான் ரெடியாக இருக்கேன், அதுவும் தெலுங்கு தமிழா, நல்ல விஷயம் தானே அப்படின்னு. ஸோ எல்லா நடிகர்களும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தனுஷ் சார் பண்ணுறாரு, சூர்யா சார் பண்ணுறாரு, கார்த்தி சார் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து பண்ணலன்னு சொல்ல முடியாது. இன்னும் பெருசாக பண்ணணும். எப்படி யஷ் பண்ணுறாரோ, எப்படி வந்து பிரபாஸ் பண்ணுறாரோ பண்ணுவாங்க. அடுத்தடுத்த காலகட்டத்தில் நல்ல கதைகளும் நல்ல படங்களும் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.